ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சருணா கிரியேஷன்ஸ் மதுரை மணவை சமையல். இன்றைக்கி நாம் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே கிறிஸ்பியாக அதே நேரம் சுவையாக இருக்கிற ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் வழக்கமாக யூஸ் பண்ணுற மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி சாதாரணமாக மெத்தடில் பண்ண போகிறதில்ல. எப்படி ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் ஃபிஷ் ஃப்ரை இருக்குமோ அந்த மாதிரி ரெசிப்பியை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுவோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கு மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மசாலாவை ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 monthsக்கு கூட வரும். நம்ம ஏன்னா இதில் தேங்காயெல்லாம் யூஸ் பண்ணல. இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. நான் கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக. இதே குவான்டிட்டியை நீங்கள் 2 times 3 times அதிகமாக கூட எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை சூடு பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆன உடனே அதில் உளுந்தம்பருப்பு, நான் இதில் உடைச்ச உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் முழு உளுந்தம்பருப்பு இருந்தாலும் ஓகே. இது தோல் உளுந்தம்பருப்பு வேண்டாம். நான் தோல் நீக்கின வெள்ளை உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். அதையும் எடுத்து கொஞ்சமாக ஒரு 1/2 நிமிஷம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட என்ன சேர்க்க போகிறேன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி குவான்டிட்டியில் நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த மிக்ஸ் கரெக்டாக வரும். நமக்கு அந்த ஃப்ளேவரோட டேஸ்ட்டும் ப்ராப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தையும் எடுத்து ஒரு 1/2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். இது எண்ணெய் எதுவும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணல, பிளெயின் ஹாட் கடாயில் அப்படியே ஃப்ரை பண்ணுறோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு. ரொம்ப காரமாக இருக்கும் சில மிளகு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மிளகு நான் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுற ஸ்பைஸ்க்கு எடுத்திருக்கேன். இதையும் லைட்டாக ஒரு 1 minute ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்து மீனுக்கு அந்த மீனோட வாசனை இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல் போகணுன்னா நம்ம அதில் சோம்பு இல்லை பூண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்தாச்சுன்னா அந்த ஃபிஷ்ஷோட ரா ஸ்மெல் போயிடும். அதுக்காக ஃப்ரையாக இருந்ததுன்னா சோம்பு சேர்த்துக்கிறது. இன்னொரு ரெசிப்பியில் நான் பூண்டு சேர்த்து எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். சோம்பையும் சேர்த்து ஒரு 1/2 minute ஃப்ரை பண்ணி இது கூட கடைசியாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி. இதையும் சேர்த்து லைட்டாக அந்த அரிசி பொட்டுறது தெரியும். அந்த அரிசி பொரியும் போது நாம் என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு கண்டெய்னரில் மாற்றிடலாம். மாற்றி இது ரூம் டெம்பரேச்சருக்கு வர மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் கூல் டவுன் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். வச்சுட்டு இது கூட நம்ம இன்னும் 2 பொருள் சேர்க்கணும். அதை இதுக்கு கூடவே நாம் எப்பயும் ஃப்ரை பண்ண முடியாது, அதனால் தனியாக ஃப்ரை பண்ணலாம். அதே பேனில் எண்ணெய் ஊற்றாமல் ஒரு 10 to 12 காஞ்ச மிளகாய், நீல மிளகாவாக இருந்ததுன்னா ஒரு 8 to 10 எடுத்துக்கோங்க. குட்டை மிளகாவாக இருந்ததுன்னா 10 to 12 எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் எடுத்து அதை சூடு பண்ணி கலர் கருகிற மாதிரி ஆயிடக்கூடாது. நம்மளோட அந்த ஒரு சாஃப்டாக இருக்கும் இல்லையா, காஞ்ச மிளகாய் டப்பாவில் போட்டு வச்சுருக்கும்போது அது கிறிஸ்பியாக மாறணும், அவ்வளோதான். அது மாறுற வரைக்கும் அதை வறுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல கருவேப்பிலையும் அதில் போட்டு நல்லா சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதையும் ஆற வச்சு அது கூட சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இது வரைக்கும் நாம் உப்பே சேர்க்கல. நாம் ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கும்போது உப்பு சேர்த்து வைக்க போகிறதில்ல, நீர் கோர்த்துரும் ஈஸியாக. அதனால நம்ம உப்பு சேர்க்காமல் வச்சுருக்கோம். இது நம்ம நல்லா பவுடர் பண்ணி நல்லா சாஃப்டாக பவுடர் பண்ணிடுங்க. இட்லி பொடியை விட ஒரு நிமிஷம் கூடவே அடிச்சிருங்க. இட்லி பொடிக்கு கொஞ்சம் துருன்னு அடிப்போம்ல, அதை விட கொஞ்சம் நல்லாவே அடிச்சிருங்க. அடித்து இதை கொஞ்சம் ஒரு பிளேட்டில் ஆற விட்டு நாம் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இப்போ நாம் எடுத்துருக்கிற மீன் ஒரு 400 grams எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 6 டேபிள் ஸ்பூன் மட்டும் அந்த பவுடர் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதோட சால்ட்டு சேர்த்து நம்ம அதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிப்போம். மிச்ச பவுடரையெல்லாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணி வச்சாச்சா. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், இதுக்கான மிக்ஸுக்கு தேவையான சால்ட்டு நீங்கள் ஃபுல் சால்ட் போட்டுறாதீங்க, ஹாஃபாக பிரிச்சுக்கணும் நம்ம எடுக்கிற சால்ட்டை. ஏன்னா ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட்டு போடுவோம். இது ஃபிஷ் ஃப்ரை பவுடருக்கான சால்ட்டு தான்.
இது வந்து ஃபிஷ் அதிகமாக உறிஞ்சி எடுத்துக்காது. இது மேலே அந்த கோட்டிங் வருது இல்லையா, அதுக்கான சால்ட்டு. அதனால நாம் வந்து கொஞ்சம் சால்ட்டு இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்மளோட ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டதையும் நீங்கள் ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 400 கிராம் க்ளீன் பண்ண ஃபிஷ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். போன் ஒன்று 2 முள் இருந்தால் பரவாயில்ல. இது வந்து நான் எடுத்திருக்கிறது பாறை மீன், அதனால் முள் இல்லாமல் எடுத்திருக்கேன். இதில் வந்து இன்னொரு பவுலில் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து, இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுது நம்ம அரைச்சி போட்டோன்னா பூண்டு வந்து சரியாக சதையாமல் இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டோன்னே டப்புன்னு வெடிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரைச்ச பேஸ்ட்டாக இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கூட நான் வந்து ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் எடுத்து அதையும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நல்ல பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஃபிஷ் க்யூப்ஸ் எல்லாம் வந்து இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேரினேட் பண்ணிவிடுவோம். மினிமம் 15 to 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணணும் ஃபிஷ் க்யூப்ஸை. அப்போ தான் வந்து அந்த சோர் டேஸ்ட்டு, சால்ட்டு எல்லாம் வந்து உள்ளே இழுத்திருக்கும். இதில் வந்து நாம் மிளகாவோ எதுவுமே போடலை, ஏன்னா நம்ம ஸ்பைஸை எல்லாம் வந்து நம்மளோட மிக்ஸில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மேரினேட் ஆனதுக்கப்புறம் ஒரு 20 to 30 மினிட்ஸ் கழித்து கடாய் இல்லை பேனில் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கப்புறம், எப்பயுமே நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சூடாகிறதுக்கு முந்தி ஃபிஷ் க்யூப்ஸ் போட்டோன்னா ஃபிஷ் க்யூப் வந்து அப்படியே அந்த பேனில் வந்து ஒட்டிக்கும். அது வந்து தட்டிலேருந்து அப்படியே வராது. ஆனால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டோன்னு வைங்களேன், அந்த லேயர் வந்து டக்குன்னு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்மளால் ஈஸியாக புரட்டி கொடுக்க முடியும், அது பிஞ்சு போகாமல் புரட்டி கொடுக்க முடியும். அதனால் நல்ல பேன் சூடானதுக்கப்புறம், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃபிஷ் க்யூப்ஸை வந்து எடுத்து அந்த பவுடர் நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா, 6 டேபிள் ஸ்பூன் எடுத்து சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் வந்து நல்லா டிப் பண்ணி இதில் வந்து பேனில் போட்டுற வேண்டியதுதான். ஃபியூ மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். கீழே இருந்து அந்த ஆயிலை வந்து எடுத்து அது சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக பொரியிறது தெரியும். பொரிஞ்ச உடனே இதை வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் நிமிஷம் கழித்து புரட்டி கொடுத்துடணும். அப்படியே திருப்பி போட்டோன்னா அந்த கோட்டிங், நம்ம ஒரு பவுடர் கோட் கொடுத்துருக்கோமே, அது வந்து அப்படியே இந்த ரஸ்க் பவுடர்லாம் ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி இது மேலே நல்லா கிறிஸ்பியாக ஃபிஷ் ஃப்ரை, ஃபிங்கர் ஃபிஷ் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கோட் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சு லெமனை லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணி அது மேலே ஊற்றி சர்வ் பண்ணோன்னா அற்புதமாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் தோற்று போயிடும், அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம வீட்டிலே வந்து குழந்தைங்க ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.